இது ஏசிக்குள்ள உட்கார்ந்து செய்கிற அரசியல் இல்லை. விடுதலை சிறுத்தைகளின் அரசியல். வீட்டுல ஏசி, இறங்கினா கார்ல ஏசி, இறங்கி போனா ஹோட்டல்ல ஏசி, ரூம்ல இருந்து வெளியே வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்தா ரெஸ்டாரண்ட்ல ஏசி, கொஞ்ச நேரம் அந்த சூரியன்ல நின்று கையை காட்டிட்டு திருப்பி ஏசியில உட்கார்ந்துக்கிறது. அதெல்லாம் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல். தாரை தாரையாய் எங்கள் உடலில் இருந்து வேர்வை ரத்தம் சிந்த சிந்த இந்த களத்திலே பாடுபட்டு இருக்கிறோம். வேர்வை கொட்ட கொட்ட பாடாத்தி இருக்கிறோம். ரத்தம் சிந்த சிந்த பணியாற்றி இருக்கிறோம். கண்ணீர் சிந்த சிந்த பணியாற்றி இருக்கிறோம். ஒப்பாரி ஓலங்களுக்கு இடையிலே பணியாற்றி இருக்கிறோம். ஒருபுறம் காவல்துறையின் நெருக்கடிகள், இன்னொருபுறம் சாதி வெறியர்களின் நெருக்கடிகள், இன்னொருபுறம் மதவெறியர்களின் நெருக்கடிகள், இன்னொருபுறம் அதிகார வர்க்கத்தின் ஆளும் சக்திகளின் அரசியல் சக்திகளின் நெருக்கடிகள், ஊடகங்களின் புறக்கணிப்புகள், இவளையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். இதெல்லாம் அவர்களால் யூகிக்க கூட முடியாது. இதை சொன்னால் புரிந்து கொள்ளவும் முடியாது. நாளைக்கு ஒருத்தன் புதுசா கட்சி ஆரம்பிச்சா கூட அவன் பேரை மேல போட்டு என் பேரை பின்னால போடுவான் ஊடகத்துல. இன்னைக்கு அதுதான் உளவியல், ஊடக உளவியல். நாளைக்கு எனக்கு பின்னால ஒருத்தன் கட்சியை தொடங்கி அவன் அறிக்கை விட்டால் அவன் அறிக்கையை முதல் பக்கத்திலே போடுவான். எனது அறிக்கையை திருமாவளவன் அறிக்கை விட்டால் போடுவான். இல்லைன்னா அந்த பேரும் போட மாட்டான். அவ்வளவு ஈஸியெல்லாம் நம்மளை அங்கீகரிக்க மாட்டார்கள். 25 ஆண்டு காலம், 4 நூற்றாண்டு காலம் தாக்கு பிடித்து இந்த கடத்திலே நின்று இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக, மாநில கட்சியாக நிமிர்ந்து நிற்கிறோம். இதை தக்க வைக்க வேண்டுமா வேண்டாமா? இந்த வெற்றியை தொடர வைக்க வேண்டுமா வேண்டாமா? இன்னும் வெற்றி இலக்கை நோக்கி நாம் முன்னேற வேண்டுமா வேண்டாமா? எனது அருமை தோழர்களே, இதையெல்லாம் சாதிக்க வேண்டுமானால் நமக்கு ஒரே ஒரு தேவையாக இருக்கிறது. பெட்டி பெட்டியாய் பணம் தேவை என்று சொல்ல மாட்டேன். பெட்டி பெட்டியாய் பணம் தேவை என்று சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு தேவைதான், சகிப்புத்தன்மை என்கிற தேவைதான். அவமானங்களையும் அவமதிப்புகளையும் இழிவுகளையும் தாங்கிக் கொள்ளுகிற சகிப்புத்தன்மை மட்டும்தான் நமக்கு தேவை. என்னோடு நீங்கள் அந்த சகிப்புத்தன்மையோடு பயணிப்பீர்களே ஆனால் உங்கள் கனவு நனவாகும். கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்கிற அரசியலை நம்மால் வென்றெடுக்க முடியும். எத்தனை நடிகர்கள் வந்தாலும், எத்தனை இயக்குநர்கள் வந்தாலும், எத்தனை கதாநாயகிகள் வந்தாலும், எத்தனை தலைவர்கள் வந்தாலும் சிறுத்தைகளின் களம் முற்றிலும் வேறானது, முற்றிலும் வேறானது. இந்த களத்திற்குள் அவர்களால் 1 மணி நேரம் தாக்கு பிடித்து நிற்க முடியாது. சில அற்பர்கள், அரசியல் அறியாமையில் உழலும் அற்பர்கள், சங்கிகளின் எடுபிடிகள், சொம்பு தூக்கிகள், நான் ஏதோ வேற வழியே இல்லாம அங்க கிடக்கிறேன், முட்டு கொடுக்கிறேன், தாங்கி பிடிக்கிறேன், 2 சீட்டுக்காக நிற்கிறேன் அப்படின்னு அவதூறு பரப்புகிறார்கள். அந்த கும்பலுக்கு நான் சொல்லவில்லை, என் தம்பிகளுக்கு சொல்லுகிறேன், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு சொல்லுகிறேன் என்றுதான் அதிலே விளக்கம் தந்தேன். என்ன சொன்னேன் என்றால், எனக்கு ஆப்ஷனா இல்லை, நிறைய ஆப்ஷன். அந்த ஆப்ஷன்லாம் நான் ஏன் ஓபன் பண்ணி வைக்கல, அதை ஏன் நான் ஹோல்டு பண்ணி வைக்கல? நான் நினைச்சா விஜய்கிட்டு ஹோல்டு பண்ணி வைக்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஹோல்டு பண்ணலாம், ஏன் பிஜேபி கிட்ட கூட நாளைக்கே போய் இல்லைங்க நாங்க 2 MP உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா மோடி வேணாம்னு சொல்லிடுவாரா? அமித்ஷா வேணாம்னு சொல்லிடுவாரா? இவ்வளவு நாளா எங்களை விமர்சனம் பண்ணீங்க, எங்களை திட்டுனீங்க, கடுமையா பேசுனீங்க, அதனால உங்க 2 ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை, 2 MP எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அமித்ஷாவும் மோடியை வேணாம்னு சொல்லுவாரா? மிக உயர்ந்த ஒரு அதிகாரியை அழைத்து என்னை பேசினான். இன்னைக்கு சொல்றேன், அகில இந்திய அளவில் டெல்லியில மிக உயர்ந்த அதிகாரியை அழைத்து பேசினார். நான் கையெழுத்து கும்பிட்டு, ஐயா எங்களுக்கு ஏற்றுக்கிட்ட கொள்கைக்கு அழுத்த உடன்பாடு மன்னிச்சு, இல்ல உங்க ஜனங்களுக்கு ஏதாவது நீங்க பண்ணலாம் இல்லையா, பிரதமரை வந்து சந்திக்கலாம் இல்லையா, நிறைய ஸ்கீம் வாங்கி கொடுக்கலாம், எஸ்சி மக்களுக்கு நிறைய ஸ்கீம் இருக்கு, அதையெல்லாம் செய்ய சொல்லுவோம். உங்களுடைய அன்புக்கு நன்றியா, நான் வரலையா சொல்லிட்டு இது 100 விழுக்காடு நடந்தது. 100 விழுக்காடு சத்தியம் நடந்தது.
கொஞ்சம் நான் மனம் மாறினா என் வாழ்க்கையே வேறு தானே, இந்த கட்சியின் நிலையே வேறு தானே. இப்ப இந்த இடத்துல நீங்க அனுமதி கொடுக்காம உங்களால் தடுத்திருக்க முடியுமா? இங்க வராதுன்னு உங்களால் சொல்லியிருக்க முடியுமா? கடைசி நிமிஷம்ல லாரியில போட்டு கூட்டம் போட்டுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? தட 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 ஓடி வந்து ஐயா வாங்க 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 வாங்க, எங்க வேணாலும் கூட்டம் போட்டுங்க, எப்படி வேணாலும் மேடை போட்டுங்க, அப்படித்தானே உங்களால சொல்ல முடியும்? கையில பகல் இருந்தா. இப்ப இதெல்லாம் தெரியாமல நாங்க இருக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சும் இந்த கதவை எங்க வீட்டு கதவை சாத்துறோம், உங்க வீட்டு கதவை இல்ல. இந்த கதவை சாத்துறோம்னா என் வீட்டு பக்கம் யாரும் நுழைஞ்சிடாதீங்கன்னு சாத்துறேன். இந்த பக்கம் கதவை சாத்துறேன், இவன் இந்த பக்கம் நுழைஞ்சிடக்கூடாதுன்னு கதவை சாத்துறேன். இந்த பக்கம் இருக்கிற கதவை சாத்துறேன். ஒரு கதவை மட்டும் திறந்து வச்சிருந்தேன், பின்பக்க கதவு எதுவுமே திறந்து வைக்கல. நாங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இதுல நான் உறுதியாக இருக்கிறோம். அந்த கூட்டணியை உருவாக்கியதில் திருமாவளவனுக்கும் பங்கு உண்டு. அதிமுக தோல் மீது ஏறி சவாரி செய்கிறது பாஜக. இனி எந்த காலத்திலும் மோடியோடு பிஜேபியோடு உறவு வைத்துக் கொள்ளவே மாட்டோம் என்று சொன்னவர் தானே பிராமண சமூகத்தில் பிறந்த ஜெயலலிதா அம்மையாருடைய சபதம். ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்த பெண்மணி ஜெயலலிதா அம்மையாருக்கு பிஜேபி கூடாது என்கிற கருத்தில் உறுதிப்பாடு இருந்தது. மோடியா லேடியா மோதி பார்ப்போம் வா என்று சொன்னவர் தானே. அவருடைய வழித்தோன்றல்களாக இருக்கிற நீங்கள் எப்படி மனசாட்சியை விட்டுவிட்டு பிஜேபியை தோளில் சுமக்க தயாராகிவிட்டீர்கள்? இது யாருக்கு லாபம்? உங்களுக்கு லாபம். அவர்களால் உங்களுக்கு ஒரு தொகுதியில் இருந்து ஒரு 1000 ஓட்டு வருமா? விரல் விட்டு சொல்ல முடியுமா? ஆதாரம் காட்ட முடியுமா? இரட்டை இலை சின்னத்திலே நிற்கக்கூடிய அதிமுக தொண்டனுக்கு பாரதிய ஜனதாவால் ஒரு சட்டமன்ற தொகுதியிலே எத்தனை வாக்குகள் வரும் என்று உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா? ஆனால் பிஜேபி காரன் இருக்கிற தொகுதியில் அவன் வாங்க போகிற அத்தனை ஓட்டுகளும் இரட்டை இலைக்கு சொந்தமான ஓட்டுகள். அவன் 30 தொகுதிகளிலே போட்டியிடக்கூடிய வாய்ப்பை நீங்கள் தந்தால் யாருக்கு லாபம், யாருக்கு நட்டம்? இதனால் அதிமுக மட்டுமா பாதிக்கப்படும்? தமிழ்நாடு பாதிக்கப்படுமா படாதா? தமிழ்நாட்டிலே ஒரு நச்சு அரசியல் பரவுமா பரவாதா? மத வெறியாட்டம் தலை தூக்குமா தூக்காதா? எண்ணி பாருங்கள். ஜெயலலிதா அம்மையார் இதையெல்லாம் அறியாமலா அப்படி பேசியிருப்பார்? வெறும் தேர்தல் அரசியல் அடிப்படையிலா அப்படி கருத்து சொல்லி இருப்பார்? தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். அந்த கவலையில் இருந்து நான் சொல்கிறேன். எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு வயது தகுதி எனக்கு இல்லை. அரசியல் தகுதியும் எனக்கு நீண்ட நெடிய அனுபவம் இருப்பதாக நான் நம்பவில்லை. அந்த பொருளில் நான் சொல்றேன், நீங்கள் செய்வது வரலாற்று பிழை. திமுகவை வீழ்த்துவதாக எண்ணிக்கொண்டு நீங்களே உங்களுக்கு குழிபறித்துக் கொள்கிறீர்கள் என்று நான் உரிமையோடு சுட்டிக்காட்டுகிறேன். பிஜேபியோடு சேருகிற யாராக இருந்தாலும் அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள். வீழ்த்தி காட்டினார்கள், அதை சிறுத்தைகள் சாதித்தார்கள் என்று நாம் உறுதிப்படுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய வேலை. ஊருக்கு போங்க, ஜனங்கள்ட்ட சொல்லுங்க, அண்ணன் சொல்லி இருக்கிறார், நம்ம கட்சி இப்படி முடிவெடுத்திருக்கு, ஒரு ஓட்டு சிந்தக்கூடாது, செதறக்கூடாது. போன தேர்தலில் பார்த்தோம், திமுக வேட்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து சொன்னாங்க, அண்ணன் நம்ம தெருவுக்கு வந்தாலும் அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா வந்து விழுது. மற்ற இடங்கள்ல போனா 100 ஓட்டுல நமக்கு 10 ஓட்டு 7 ஓட்டு 8 ஓட்டு வருது. விடுதலை சிறுத்தைகளின் முகாம் கொண்டா 180 90 கொத்து கொத்தா. இது வரலாற்றில் நாம் சாதித்து காட்டியிருக்கிறோம். 2026 தேர்தலில் தீர்மானிக்கும் சக்தி, அரசியல் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தி, அரசியல் திசை வழியை தீர்மானிக்கிற சக்தி, சனாதன சக்திகளை பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓட ஓட விரட்டி அடிக்கிற சக்தி விடுதலை சிறுத்தைகள் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு களம். அதற்கு இப்போதே நாம் தயாராகும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.